கிளையின் தலைவர் திரு ரமேஷ் ஐயா அவர்களை வருக வரையன அன்புடன் வரவேற்கிறோம். அவரோட தலைவு பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் ருது ஆகும் காலம் பற்றி சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ முத்துராகவா ஜோதிட கல்வி அறக்கட்டளையின் 7வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைத்து குருமார்களுக்கும் எனது சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெண்களின் ருது ஆகக்கூடிய காலம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு பெண் பார்த்தோன்னா எப்போ ருதுவாகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா ஜாதகத்தில் வழக்கமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை ருதுவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பொண்ணுடைய லக்னமோ அல்லது சந்திரன்லேருந்து 1, 2, 4, 7, 8 அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 10, 11, 12 சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது ஒரு பெண் ருதுவாகிறாங்கன்னு நம்ம எல்லாம் வழக்கமாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது பொண்ணு கேட்குறாங்க, அப்படியே கொடுத்துருங்க. ஒரு பொண்ணு ஜாதகம், பொண்ணு 10 வயசுங்க, எங்கள் பொண்ணு எப்போ ருது ஆவாங்க, அதை அந்த காலங்களை எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எப்படி சொல்லுவோங்க? அதை என்னென்ன மெத்தேடில் சொல்லுவோங்க? சந்திரன் செவ்வாய் தொடர்பு செவ்வாய் பார்க்கும்போது ரைட். இந்த டைம் பர்டிகுலர் இந்த புத்தியில் 6 வருஷத்துக்குள்ள இல்லை 6 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ளேன்னு சொல்ல முடியுங்களா? மாதம் தானே வரும் அது. சூரியன் 5ஆம் அதிபதி இருக்காரு. சரி, ரைட், ஓகே. அவர் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ரைட், ஓகே. சரி, வேறங்க. சரி, ருதார டைம்லிங்க. சரி, திசா புத்தி. சரி, ரைட், ஓகே. சரி, ரைட், ஓகே. சரி சரி பெண் ருதாகக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலர சூரியன் ஒளி மிக அவசியமாக இருக்கிறது. அதாவது உஷ்ணம் தேவைப்படுகிறது. ஒரு பூ மலருதுன்னா காலையில் சூரிய உதயம் ஆனிச்சுன்னா தான் அந்த பூ மலருது. ஆனால் தொடங்கக்கூடிய இது நம்ம பார்க்குறோம். முழுசாக மலர்றது எப்போன்னு நம்மளுக்கு வாட்ச் பண்ணுறது இல்லை. கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போ மலர் தொடங்குச்சின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்த்தோன்னா ஒரு பெண் ஆகிறாங்க. ஒரு பெண் ஆகிறாங்க. அந்த மலரக்கூடிய நேரத்தை கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியும்னா அந்த பெண்ணால் கூட சொல்ல முடியாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒரு பெண் பருவம் என்னும் மலர் அடைவதற்கு உஷ்ண கிரகமான சூரியன் மற்றும் செவ்வாய் மிகவும் காரண கிரகமாகிறது. சூரியனும் உஷ்ணம்தான், செவ்வாய் உஷ்ணம்தான், காரண கிரகமாகிறது. அதே போல் உடல் காரகனான சந்திரன் மிக முக்கிய காரண கிரகமாகிறது. ஏன்னா உடல் தானே பெண்ணுடைய மலர்னு சொல்றது, உடல் தான் சொல்ல வரோம், சரிங்களா? அதே போல் ஒரு பெண் ருது ஆவதற்கான தசா புத்திகள் என்னவென்று பார்ப்போம். என்னென்ன தசா புத்திகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ருதுவாவாங்க, ருதுவாகக்கூடிய காலங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, ஒரு பொண்ணுடைய சந்திரன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா கோச்சார செவ்வாய் வரும்பொழுது, இல்லை கோச்சார சூரியன் அந்த இடத்துக்கு தொடும் பொழுது, அல்லது லக்னத்தை தொடும் பொழுது ஒரு பொண்ணு ருதுவாகிறாங்கன்னா வழக்கமாக எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறோம், செய்கிறோம், சொல்கிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா கடைசியாக பார்த்தோன்னா ருதுவாகக்கூடிய நேரம் அதுதான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனை பார்த்தோன்னா செவ்வாய் 18 மாதத்துக்குள்ள ஒரு டைம் டச் பண்ணிகிட்டே தான் இருப்பார் எப்பவுமே, இல்லைங்களா? அப்போ பார்த்தோன்னா அவங்க 10 வயசுல ஆகிறாங்களா, அல்லது 12 வயசுல ஆகிறாங்களா, அல்லது 13 வயசுல ஆகிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? முடியாது இல்லைங்க. அதேமாதிரி சூரியன் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த இடத்த டச் பண்ணி தான் இருக்காரு. இப்போல்லாம் பொண்ணுகளும் பார்த்தீங்கன்னா 9 வயசுலேருந்து 4வது படிக்கிறது ஸ்டார்ட் ஆகிக்குது, வயசுக்கு வர மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது பண்ணிக்கிறாங்க. அப்போ 13 வயசு 15 வயசு கூட ருதாகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ வருஷம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு திசா புத்தியில் எப்படி எடுக்கிறது அப்படி ஒரு கேள்வி வருமில்லைங்க. அந்த கேள்விக்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் ருதாவதை குறிக்கும் பாவகம் 1ஆம் பாவகம் மற்றும் 7ஆம் பாவகம் மற்றும் 3ஆம் பாவகம் மற்றும் 9ஆம் பாவகம் ஆகிய இந்த 4 பாவகம் ஆகும். இந்த 1ஆம் பாவங்கிறது நம்ம ஜாதகின்னு சொல்கிறோம், நம்மளுடைய உயிர் உடல்னு சொல்கிறோம்.
7ஆம் பாவங்கிறது காமம் அல்லது தனக்கு இணையான இணைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம சொல்றது அதான் சொல்றாங்க. இது 3ஆம் பாவங்கிறது போகம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறது. 1 லக்னம், 7 வந்து பார்த்தோன்னா காமம் அல்லது இணைன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் 3ஆம் பாவங்கிறது போகம் குறிக்குது. இந்த 9ஆம் பாவங்கிறது 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 3ஆம் பாவத்தை பார்க்கும். கனெக்டிவிட்டி அதுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால 9ஆம் பாவத்தை இப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய பாவங்கள் 1, 3, 7. இந்த பாவத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதோ அதுக்கான திசா புத்திகள் இருக்குதோ அப்போ ஒரு பெண் ருது ஆகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு உதாரண ஜாதகங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 ஜாதகங்கள் பேக் சைடில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது பார்க்கலாங்க. ருது ஆகிறாங்க. சரி, இப்போ 1ஆம் இடங்கிறது லக்னம், 3ஆம் இடங்கிறது போகம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் தவறாக யாரும் நினைக்கக்கூடாது. பெண்கள் நீங்கள் இதில் இருக்கிறீங்க. ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா ருதாகக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு நம்ம ஒரு பொண்ணு நம்ம பொண்ணு என்னுடைய பொண்ணே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ருதாகக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தா எதை வச்சு சொல்வீங்க? ஃபேஸ்புக். அப்போ 1ஆம் இடங்க. ரைட், 1ஆம் இடம். சரி, ரைட், ஓகே. அடுத்ததுங்க, அடுத்தது உடல் பொலிவு. சரி, அதுக்கு உடல்ல என்ன மாற்றங்கள் தெரியுங்க? உறுப்புகள் மாற்றம். சரி, அப்போ 3ஆம் பாவம் அங்கே மாற்றம், அதாவது ஜஸ்ட் கொஞ்சம் மாற்றம் வருமா வராதா? அது விஷயம் சொல்லுவீங்க. அதுக்கடுத்து வெள்ளைப்படுதல்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக சொல்லுவீங்க இல்லைங்களா? வெள்ளைப்படும் போது நீங்கள் அடுத்து இந்த பொண்ணு வந்துக்குவான்னு சொல்லுவோம். சரி, அப்போது இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு சுக்கரன் நான் காமிக்கவே இல்லை. இதில் ஜாதகம் பார்க்க சுக்கரன் உங்களுக்கு நோட் பண்ணவே இல்லை. அப்போ 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் நம்ம போகஸ்தானமாக சொல்கிறோம். பெண்களுக்கு வந்து ஜஸ்ட்டுக்குண்டான அந்த பகுதியாக சொல்கிறோம். அந்த பகுதி கொஞ்சம் அங்கே வேலை செய்ய பிரைட்டாக கொஞ்சம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வரும்னு சொல்கிறோம். அதனால தான் 3ஆம் பாவத்தை எடுத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமம்னு சொல்லக்கூடிய இடத்து சொல்லுவோம். களத்தில் தனக்கான இணைன்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு இப்போ வந்து இது காரகிரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன், அந்த 7ஆம் இடத்துக்குண்டான காரகிரகம் யார்? சுக்கரன். சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ஆணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சுக்கரன் வந்து பார்த்தோன்னா விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து பார்த்தோன்னா சினை முட்டைகளை உற்பத்தி பண்ணுறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தானே. சினை முட்டைகளை உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ ஒரு பெண் ருதுவா ஆச்சுன்னா மாதவிடாய்க்கு அவங்களுக்கு வருதுன்னு காரணம் சினை முட்டைகள் உற்பத்தி ஆகிறதுனால தான் வருது. அதுக்கு காரகிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன். அதனால 7ஆம் பாவத்தை நம்ம இதில் எடுத்திருக்கோம். அது வெள்ளைப்படுதலுக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் தான். அதனால் அதுக்குன்னா ஆரம்பம் ஒரு பூ மலருதுன்னா அது மொட்டா வரக்கூடிய விஷயத்தை வெள்ளைப்படுதல் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 7ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும். இல்லை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 1ஆம் இடம், இந்த 3 இடத்த 2 கிரகங்கள் சம்பந்தம் பெறும் பொழுது, திசாநாதனோ அல்லது புத்திநாதனோ சம்பந்தம் பெறும் பொழுது கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை அல்லது வந்து பார்த்தோன்னா லக்னத்தை சூரியன் செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது ஒரு பெண் ருது ஆகிறாங்க. அப்படிங்கிறதா நான் இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம். 3ஆம் பாகம் என்பது உணர்வு தூண்டுதல் இல்லைங்களா? உணர்வு தூண்டுதல்ங்கிறது 3ஆம் பாவம் சொல்லுவோம். போக பலனை கொடுக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்ணாக கூடிய அந்த உணர்வு வயசுக்கு வராத வரைக்கும் அந்த ஒரு பெண் வந்து பார்த்து விளையாட்டு குழந்தையா இருக்கிறாங்க. வயசுக்கு வந்தது நானும் பெண்ணாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வீரியம் அந்த அதிகம் வருது. அப்போ அந்த உணர்வு தூண்டக்கூடிய விஷயத்துக்கு 3ஆம் பாவம் காமிக்குது. அதே மாதிரி 7ஆம் பாவம் அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது அந்த உணர்வு தூண்டக்கூடிய பகுதி. அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லைங்க? சரிங்களா? உணர்வு தூண்டக்கூடிய பகுதி நாம் என்பது அறிந்தது. ஒரு பெண்ணிற்கு 3, 7, 1, 9ஆம் இடத்தில் உள்ள கிரகம் 10 வயதிற்கு மேல் 16 வயதுக்குள் ஒரு சேர திசை புத்தி நடந்தால் அல்லது கோச்சாரம் சம்பந்தப்பட்டால் ஒரு பெண் பருவ வயதை அடைந்த பெண் ருது ஆகிறார். ருது நேரத்தை சரியாக கணிக்க நம் முன்னோர்கள் நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளார்கள். அதாவது சந்திர லக்னத்திலிருந்து அபஜயஸ்தானம் என்று சொல்லப்படும் 2, 4, 1, 2, 4, 5, 7, 8, 9, 12ஆம் இடம் மற்றும் உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இது மேக்சிமம் எடுத்துக்கங்க. ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் மற்றும் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது லக்னமோ அல்லது சந்திரனோ மேற்கண்ட ஸ்தானங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பெண் பருவ வயதை அடைகிறார் அல்லது பருவம் அடைகிறார். அவ்வாறு பருவமடைந்த பெண்ணின் லக்னத்தை வைத்து அந்த லக்னத்தை பார்த்த கிரகம், லக்னத்தில் இருந்த கிரகம், இதை வைத்து அப்பெண் அணிந்த உடை ஆகியவற்றை சொல்லி ருது நேரத்தை லக்னத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உறுதிப்படுத்திய பின் சரியான லக்னத்தை கணித்து பலன் சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ பொண்ணு வந்து ருதுவாயிட்டாங்க,
நம்மளுக்கு சொல்லும்போதே வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது, குழந்தை தெரியாது. அவங்க அம்மாட்ட சொல்லும்போது லேட்டாக சொல்லியிருப்பாங்க, இல்லை பார்க்காம கூட விட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு நேரத்தை பார்த்துருக்குறாங்களோ அந்த நேரத்தை தான் நம்ம லக்னம் எடுத்து பலன் சொல்கிறோம். அது தப்பாக போகும் இல்லைங்க. அப்போ அந்த லக்னத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, அதாவது சந்திரனோட செவ்வாய் சூரியன் இணையும் போது, சந்திரனை செவ்வாய் சூரியன் பார்க்கும்போது ருதுவாயிட்டான்னு முடிச்சிட்டோம். அது ஒரு நாள் ஃபுல்லாக 2.25 நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணுமில்ல. அப்போ அந்த பொண்ணு வந்து காலையிலேயே ருதுவாயிருக்கலாம், அப்படியே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, மறுபடியும் மதியானம் மேலே பார்த்துருக்கலாம். அப்போ எந்த நேரம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னத்தை பார்த்துன்னா பலன் சொல்லணும். அந்த பலனை எப்படி எடுக்கிறோம்னா, இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில், வாசன் பஞ்சாங்கத்தில் ருது லக்ன பலன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் நம்ம எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, அந்த எந்த லக்னமோ அந்த ஒரு லக்னத்தை எடுத்துகிட்டு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதுக்கான கலர்ஸ் அந்த லக்னத்தில் இருக்கும். உதாரணமாக விருச்சிக லக்னத்தில் பொண்ணு ருதுவாக இருக்கிறாங்கன்னா, விருச்சிக லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய் தான். செவ்வாய்க்கு உண்டான கலர் இருக்கும். மேலே சந்திரன் இருந்து, அதாவது ரிஷபத்தில் சந்திரன் இருந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு வச்சுக்கோங்க, சந்திரனோட கலர் என்னங்க? ஒயிட் அங்கே இருக்கும். இப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்கே சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா, இதில் புதன் ஏதோ ஒரு பக்கம் அங்கேயே லக்னத்தில் இருக்காருன்னா புதனையும் சேர்த்துக்குங்க, பச்சை கலர் சேர்த்துக்குங்க. சனிவன் ஏதோ ஒரு பக்கம் பார்க்குறாரு, கிரே, ப்ளூ, இதையும் சேர்த்துக்கிங்க. அப்போ இந்த கலர்லாம் அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டிருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லிச்சுன்னா அந்த லக்னம் விருச்சிகன் முடிவு பண்ணிக்கிங்க. இல்லைங்க கலர் வேறங்கன்னா அதுக்கு பேக் சைடு லக்னம் போங்க. அதில் அவங்க சொன்ன கலர் வருதுன்னா பாருங்கள். ஒரு பொண்ணு ருதாயிட்டாங்க, காலையில் 10 மணிக்கு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொன்ன கலர் மேட்ச் ஆகவே இல்லை. பார்த்தா முதல் நாள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அந்த கலர் இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆகிருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்போ ருது லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது, அவங்க என்ன கலர் போட்டிருந்தாங்க, கூட யார் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். கூட யார் இருந்தாங்கன்னா லக்னத்தில் லக்னத்தில் எத்தனை கிரகம் இருக்குதோ லக்னத்தையும் சேர்த்திங்க, ஒன்றுன்னு சேர்த்திக்கிங்க. இப்போ உதாரணமாக லக்னத்தில் 3 கிரகங்கள் இருக்குது, லக்னத்தோடு சேர்த்து அப்படின்னா வாங்கய்யா 3 கிரகம்னா நீங்கள் ருதாகும்போது 3 பேர் கூட இருந்தாங்களா, ஏதாவது கிரகம் பார்க்குதுன்னா அத்தனை பேர் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இதில் வயசானவங்களை குறிக்கிறது ராகு கேதுங்க. இப்போ வயசானவங்க யாராவது அதில் ராகு கேது உள்ளே வருதுன்னா வயசானவங்க தான் கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. பாருங்கய்யா ஆமாம். அப்போ அந்த ருது லக்னத்தை நீங்கள் இப்படி தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஐயா அதுங்க பாருங்க. சரி, அப்போ ருது பாவம் நம்ம சொல்றது 1ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இதில் 1, 3, 7 கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா திசாபுத்திகள் வரும்போது ஒருத்தர் வாங்க ருதாக்கூடிய விஷயத்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் உதாரண ஜாதகம் பார்ப்பேங்க. இப்போ போட்டிருக்க பிறந்த தேதி பாருங்க, 23/7/1985. பிறந்த நேரம் 8:35 PM. ஐயா இது அப்படியே தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை, லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொண்ணோடைய பிறந்த நேரம் வந்து 23/7/1985. பிறந்த நேரம் 8:35 PM. நீங்கள் பச்சை கிளிங்களா? சரிங்க சரிங்க. சிம்ம லக்னம், லக்னத்திலேயே புதன் இருக்குங்க. 3ஆம் இடத்துல மாந்தி, சனி பகவான், கேது, அதுக்கடுத்தா குரு 6லிங்க, 9ல் ராகு, 10ல் சுக்கிரன், 12ல் சூரியன், செவ்வாய். இது பொண்ணுடைய ஜன்ன காலத்தில் வந்து பார்த்தா இந்த பொண்ணு சந்திரன் திசையில் பிறந்திருக்குதுங்க. ருது ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு டேட் தப்பாக போட்டாங்களா, 98. ருதான தேதி வந்து 30/3/1998 ருதுவாக இருக்கிறாங்க. ருதான அன்னைக்கு பின்னாடி பேக் சைடில் பாருங்க கோச்சார் இருக்குதுங்களா. ருது ஆகும்போது நேரத்தில் சிம்ம லக்னத்துலைங்க 4ல் சந்திரன், சுக்கிரன், குரு, கேது, சூரியன், புதன், சனி பகவான், செவ்வாய், மாந்தி. ருதாக போது உங்களுக்கு செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் இந்த பொண்ணு ருதுவாக இருக்காங்க. செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் ருதுவாக இருக்கிறாங்க.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 1 3 7 தானே சொன்னீங்க இல்லைங்களா? 1 3 7. இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துக்கு இருக்குங்க? லக்னத்துக்கு எத்தனை இடத்துக்கு இருக்குங்க? இல்லை, இந்த பிறப்பு லக்னத்துக்கு செவ்வாய் 12 இருக்காங்க. சரிங்களா? பிறப்பு லக்னத்துக்கு 12 இருக்கிறாங்க. அதுக்கடுத்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல இருக்காங்க? லக்னத்திலே இருக்கிறாங்க. சரிங்க. இப்போது இந்த பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பார்த்தோன்னா 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாருங்களா? 4ஆம் பார்வையா? சரிங்களா? செவ்வாய் என்ன சாரத்தில் இருக்காரு பாருங்க. சனிவோன் சாரம். சனிவோன் எங்க இருக்காரு பாருங்க, 3ஆம் இடத்துல இருக்குங்களா? அப்ப செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்த்து ஒரு சம்பந்தம், 3ஆம் இடத்துல கூடிய கிரகத்தினுடைய சாரம் வாங்கி ஒரு சம்பந்தம், 3ஆம் இடத்துல கூடிய சனிவோன் எங்க பாக்குறாரு? 10ஆம் பார்வையா? செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ அந்த 3ஆம் இடம் அங்கே கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததா புதன். புதன் லக்னத்திலே இருக்காரா? 1ஆம் இடத்துல இருக்காரா? அங்கேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ 1 7 3 இங்கே சம்மந்தம் ஆயிடுச்சா? சரி, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறபடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதாவது ருதுவாகிற நேரத்தில் ஒரே அந்த பொண்ணு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்களா? கன்னி ராசி. அப்போ கோச்சாரத்தில் பாருங்க, சூரியன் செவ்வாய் மேல இருந்து இறங்க இதுல இருந்துங்க மீன் இருந்து பார்க்குறாங்க பாருங்க. கன்னியை சந்திரனை பார்க்குதுங்களா? பார்க்குதுங்களா? சரி, அதுக்கு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடமா இருக்குங்களா? சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமா இருக்குங்களா? அப்போ 8ஆம் இடத்துல இருக்குது அபஜய ஸ்தானத்தில் வர மாதிரி இருக்குல்லங்க. இது 8ஆம் இடம் சொன்னீங்க இல்லைங்களா? செவ்வாய் வந்து சம்மந்தம் பெறும்போது அப்போ இந்த பொண்ணு ருதுவாகக்கூடிய நேரம் இதுன்ற விஷயத்தை சொல்லுவோம். சரிங்க. அப்போ என்ன கிழமை இந்த பொண்ணு ருதுவாக இருக்கிறாங்க? திங்கள் ருதுவாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பொண்ணோட ருதுவான கிழமை திங்கள்ங்க. இப்போ செவ்வாய் எங்கே இருக்காருங்க? இந்த பொண்ணுக்கு கடகத்தில் இருக்காரு. கடகம் யாருடைய வீடுங்க? சந்திரனுடைய வீடு. புத்திநாதன் யாருங்க? புதன். புதன் எங்கே இருக்காருங்க? சூரியனோட வீட்டில் இருக்காரு. சரிங்களா? அப்போது இந்த செவ்வாயோடைய கிழமையிலையோ அல்லது செவ்வாய் எங்கே இருக்காரோ அவருடைய கிழமையிலையோ அல்லது புதன் எங்கே இருக்காரோ புதன் கிழமையிலையோ அல்லது புதன் எங்கே இருக்காரோ அவருடைய வீட்லேயோ தான் இந்த பொண்ணு ருதுவாகிறாங்க. நீ அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் பார்த்துறாரு, 7ஆம் இடத்தையும் அவரே கவர் பண்ணுறாரு பாருங்க, 8ஆம் பார்வையா. ஆளினால் எல்லாமே பார்க்கறதுனால சந்திரனுடைய கிழமையான திங்கள் கிழமையில் இந்த பொண்ணு ருதுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து உதாரண ஜாதகம் 2. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, உதாரண ஜாதகம் 2ங்க. இந்த பொண்ணு வந்து பிறந்த தேதி 6/3/1987. 6/3/1987 12:20 AM இந்த பெண் பிறந்தது. இவங்க லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னங்க. லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கார். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேங்க, அதாவது இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துக்கு போச்சுனாலும் அந்த 3ஆம் இடத்தை பார்க்க முடியல, சம்மந்தமாகும் இல்லையா? அப்பவும் சில பேர் ருதுவாகிறாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக லக்னத்துக்கு வந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வருடக்கோள்கள் சரிங்களா, லக்னத்துக்கு வந்தால் 3ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி அப்பவும் சில பேர் ருதுவாகிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொண்ணோட ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை, சில இதில் வருதுங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கணும். சரி, இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்ப்போங்க. பிறந்த தேதி 6/3/1987 இரவு வந்து 12:20 AM. லக்னம் விருச்சிக லக்ன பொண்ணு. லக்னத்திலேயே சனி பகவான் இருக்குது. 2ஆம் இடத்துல மாந்தி, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ல் குரு ராகு, அதுக்கடுத்து 6ல் செவ்வாய், 7ல் சந்திரன். இது இந்த பொண்ணோட ஜாதகங்க. ருது ஆகும்போது இந்த பொண்ணு என்ன புத்தி ருதுவாக இருக்காங்க ஐயா? ஜன்ன காலத்தில் சூரிய திசையில் ருதுவாக இருக்கிறாங்க. 13 வயசில் ருதுவுக்கு வந்திருக்கிறாங்க. சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி. சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி இந்த பொண்ணு ருதுவாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து சந்திரன் எங்கே இருக்காருங்க? 7ஆம் இடம் இருக்குங்களா? 7 இருக்காருங்களா? அவர் 9ஆம் அதிபதியை வராரா? 7ஆம் இடத்துல லக்னத்தை பார்க்குறாருங்களா? சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதியை வராருங்களா? சரிங்களா? சுக்கிரன் வந்து
7ஆம் அதிபதி அவர் எங்கே இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காருங்களா? அப்போ 1, 3, 7, 9 கனெக்டிவிட்டி ஆயிடுச்சிங்களா? ருதுவாகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருதுவாகிற நேரத்தில் செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு? ரிஷபத்தில் இருக்காரு. சூரியன் செவ்வாய் ரிஷபத்தில் இருக்காரு. அப்போ இந்த சந்திரனோட கனெக்டிவிட்டி ஆயிடுச்சிங்களா? சந்திரகால சந்திரன் இந்த பொண்ணோட சந்திரகால சந்திரன் கோச்சார செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளும் போது தானே நடக்குது ருதுவாகிறது. அது பண்ணுது. ஆமாங்க, அதான் கேட்குறேன். கோச்சார சந்திரகால சந்திரன் செவ்வாய் கோச்சார செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளும். ஆமாங்க, அது பார்வையோ சேர்க்கையோ நிச்சயமா. ஆமாங்க, அப்படிதான். அதுக்கு திசை புத்தி இப்போ இது வரைக்கும் திசை புத்தி யார் எடுக்கல, நம்ம எடுத்துருக்குறோங்க. சரி சரி. திசை புத்தி யாரும் சொல்லல இது வரைக்கும், நம்ம எடுத்துருக்குறோங்க. சரிங்க, சொல்லுங்க. எந்த புத்தியில் நடக்கிறாங்க அது கனெக்டிவிட்டி எப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோங்க, அவ்வளோதாங்க. சரி, அடுத்தது இப்போ இந்த ஜாதத்தில் சந்திரன் திசையில் சந்திரன் 7 இருக்கிறாருங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கார். பொன் ருதுவாகிறாங்க. ஆக 7ஆம் இடமும் 3ஆம் இடம் சம்மந்தம் இருக்கிறது. ஜனனகால சந்திரன் செவ்வாய் சூரியன் நினைவு என்பது கவனிக்கத்தக்கது. சரிங்களா? அதுக்காக உதாரண ஜாதகம் 3ங்க. இந்த பொண்ணோட பிறந்த தேதி 23/3/2015ங்க. 23/3/2015. காலை வந்து பார்த்தீங்கன்னா 8:30. சாரி, நைட்டுங்க. இது நைட்டுங்க. அது எழுது பிள்ளை ஆயிடுச்சு இல்லைங்க, நைட்டுங்களாங்க ஐயா. நைட்டு காலை நைட்டு வந்து இரவு 8:30ங்க. திருத்திக்குங்க. இரவு பிஎம்னு போட்டிருக்காங்க, ஆனால் காலைன்னு அது இது வந்துட்டாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கவனிக்க வேண்டியது, ஒரு கிரகம் மட்டும் சம்பந்தப்பட்டால் அந்த விஷயம் நடக்கிறதில்ல. திசாநாதனும் புத்திநாதனும், ஆமாம், 1, 3, 7 இந்த இடத்தோட சம்மந்தம் பெறணும். 2 கிரகம் சம்மந்தப்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் தான் அந்த இடம் நடக்குது. நீங்கள் ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொன்னீங்கன்னா தப்பாக போயிருங்க. லக்னம் வந்து பார்த்தோன்னா துலா லக்னம். 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ல் புதன், 6ல் சூரியன் செவ்வாய் கேது, 7ல் சந்திரன் சுக்கிரன். இந்த பொண்ணுக்கு குரு 10லிங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 7 மாதம் 16 நாள்லேயே இந்த பொண்ணு உருவாயிட்டாங்க, சின்ன வயசுலேயே. இந்த பொண்ணு ருதுவாகும்போது சூரியன் திசையில் சுக்கிரன் புத்தி ருதுவாகிறார். சூரியன் திசையில் சுக்கிரன் புத்தியில் இந்த பொண்ணு ருதுவாகிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிபதி சுக்கிரன் தானே ஒரு லக்னாதிபதி. 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு இல்லைங்களா? சரி, சுக்கிரன் என்ன சாரம் வாங்குறாருங்க? அவரு சாரமே வாங்கியிருக்காருங்க. அப்போது 1, 7 அங்கே சம்மந்தமாகுதுங்களா? 1, 7 சம்மந்தம். அவரே வந்து இல்லை, சூரியன் வந்து பார்த்தோன்னா 6ல் மறையுது பாருங்க. புத்திநாத் திசாநாதன் சூரியன் மறைஞ்சிருக்காரு பாருங்களே. சூரியன் திசை தானே இது. சூரியன் சம்மந்தமாகலை, அவர் 6ல் போய் உட்காந்துருக்கு, இவர் சம்மந்தமாகலை. ஆனால் புத்திநாதனே 2 இடத்துக்கு 1, 7க்கு 2க்கு சம்மந்தமாக லக்னாதிபதியாக வரனால நேரத்தி பாருங்க, லக்னாதிபதி 1ஆம் அதிபதி அவரே வர்றதுனால சுக்கரனே முன்னாடி இருந்து பண்ணியிருக்காரு இதை. சரிங்களா? அந்த பொண்ணு ருதுவானது என்ன கிழமைங்க? பொண்ணு ருதுவானது என்ன கிழமைங்க? ஞாயிற்றுக்கிழமைங்க. போயிட்டு இருக்கிற திசை புத்தி என்ன புத்திங்க? சூரியன் திசையில் குரு பார்க்குதுங்களா? ஆமாம், 9ஆம் பேரையை பார்க்குறாருங்களா? ஓ, அதில் சம்மந்தமாகறாருங்களா? இதனால சூரியனுடைய கிழமையில் தான் அந்த பொண்ணு உருவாகி இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை. வியாழக்கிழமை 13:45 வியாழக்கிழமைங்களா? சரி. இப்போ பிறந்த இந்த ருதுக்கிழமை வந்து வியாழங்க. ருதுக்கிழமை வியாழன். சரிங்களா? இவர் ஆமாங்க, சம்மந்தம் வர்றாரு. 3ஆவது உச்சம் பெற்று பார்க்குறாரு இல்லையா? அதனால வியாழக்கிழமை உருவாயிருக்காங்களான்றது. வியாழன் மாற்றிக்கிங்க.
ஞாயிறு இல்லைங்க. அப்போ இந்த எந்த கிரக ஆளுமையில் இருக்கோ அந்த கிழமையில் உருவாகிறாங்கன்னு இதில் நமக்கு தெரியுதுங்க. அடுத்த உதாரண ஜாதகம் இதில் வந்து இன்னொன்று இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிருக்குங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பாருங்க லக்னத்திலேயே இருக்கும். உருவாகிற நேரத்தில் சூரியன் லக்னத்திலேயே இருக்கிறாங்க. துலா லக்னம் தானே. துலா லக்னம் லக்னத்திலேயே சூரியன் இருக்கு. உஷ்ணகரமான சூரியன் லக்னத்திலேயே இருக்கும்போது இந்த பொண்ணு உருவாகிறாங்க. அப்புறம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா போடாம விட்டாங்க. செவ்வாய் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கு வருவார். செவ்வாய் இதில் போடல வருங்க. செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது துலாமுக்கு வந்துருவார். இப்போ அது போட்டுக்குங்க. அது போடாம விட்டாங்க. சரி, அதுக்கடுத்து உதாரண ஜாதகம் 4 13/4/2007 இந்த பெண் ருதுவானது. சரி, பிறந்ததுங்க 13/4/2007 அதிகாலை 3:30. லக்னம் வந்து பார்த்தோன்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. பிறந்த லக்னம் கும்பம். லக்னத்திலே செவ்வாய் ராகு மாந்திங்க. 2ஆம் இடத்துல சூரியன் புதனுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன். 6ஆம் இடத்துல சனி பகவான். 7ஆம் இடத்துல கேது. 10ஆம் இடத்துல குரு. 12ஆம் இடத்துல சந்திரன். இவங்க ருதுவாகும் போது என்ன திசை பற்றி ருதுவாயிருக்காங்க ஐயா? சந்திரன் திசையில் இல்லைங்களே. ராகு திசையில் சனி புத்தி. ராகு திசையில் சனி புத்தி இல்லைங்க. சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ராகு லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லைங்க. அவர் தன்னுடைய 11ஆம் பார்வையில் பார்ப்பார். அப்போ 2 கிரகம் அங்கே சம்மந்தம் பெறுது. சரிங்களா? அப்போ அதில் இதாகிறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தோன்னா சந்திரனோட இருக்குது பாருங்க. ஜனகால சந்திரன் வந்து மகரத்தில் இருக்காரு. சூரியன் வந்து பார்த்தோன்னா ஜனகால சந்திரனோட இருக்காரு பாருங்க. கோச்சார் சூரியன். அதுக்கடுத்து இருக்காருங்களா. அதுக்கடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல போகஸ்தானில் அவரே செவ்வாய் இருப்பார் பாருங்க. லக்னத்துல இருந்து ஒரு 3ஆம் இடத்துல ஜனகாலத்தில் லக்னம் தான் இருந்தார் செவ்வாய். ஒரு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பாருங்க கோச்சாரத்தில். அப்படி இங்கே சம்மந்தமாகுதுங்க. அதுக்கு அடுத்ததான் இது வந்து ருதுவான கிழமைங்கிறது திங்கக்கிழமைங்களா. திங்கள். சந்திரன் சனி பகவான் வந்து எங்கே உட்காந்துருக்காருங்க? சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால திங்கக்கிழமை. சரி, அதுக்கடுத்தா ருது ஜாதகம் 5ங்க. இவங்க வந்து ருதுவானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வயசுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் 9 மாதம் 12 நாள். சரி, இது அதுக்கடுத்த உதாரண ஜாதகம் 5 பார்க்கலாங்க. இது வந்து 22/8/2012 பிறந்த நேரம் மாலை 6:40. இவங்களும் கும்பலக்கணத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. நாலாம் இடத்துல குரு கேதுங்க. 5ல் சுக்கிரன். 6ல் புதன் மாந்தி. 7ல் சூரியன். 9ல் சந்திரன், செவ்வாய், சனி பகவான், ராகு. இவங்க என்ன திசை புத்தி இல்லைங்க? ராகு திசையில் சூரியன் புத்தி. சூரியன் புத்தி. இவங்க ருதுவானது ராகு திசையில் சூரியன் புத்தி. ராகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு? 10ல் இருக்காருங்க. 10ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் எங்கே இருக்காருங்க? 7 இருக்காரு. என்ன சாரத்தில் இருக்காரு சூரியன்? கே சாரத்தில் இருக்கார். சரிங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் 1ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் கவர் பண்ணுறாரு. சூரியன் 1ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் கவர் பண்ணுறாரு. 3ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய்ங்களா.
செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறாங்க பாருங்க, 3ஆம் இடத்தை பார்க்குறாங்களாங்க. செவ்வாய் சனி சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாங்களா. இப்போது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 1ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் கவர் ஆகியிருக்காரு. ஆனால் சார ரீதி அங்கே முழுசாக அங்கே சொல்ல முடியல. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருக்காரு பாருங்க, கோச்சார ரீதியா வந்துட்டாருங்களா. முதல்ல சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா, 9ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் 3ஆம் இடத்துல கூடிய கிரகங்களும் ரூ செய்கிறதுக்கு காரணகர்த்தாவே இருக்குதுன்னு. அப்போது 9ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்தாரு. இப்போ ருது காலத்தில் லக்னத்துக்கு வந்துட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு செவ்வாய் பார்த்துட்டு இருந்தார், அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. செவ்வாய் சேர்த்து தானே பார்த்தாரு 3ஆம் இடத்தை. 2 கிரகமும் பார்க்குது. சரிங்களா. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஜனகால சந்திரன் துளாராசியில் இருக்குதுங்க. ஆனால் இவங்க ருதுவானது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் என்ன நட்சத்திரத்தில் உருவாயிருக்காங்க, கும்பராசியில் சந்திரனுக்கு உருவாயிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இவரோட சேரல, சந்திரனோட கனெக்டிவிட்டி ஆகலையே இல்லைங்க, பார்க்கலையே இல்லைங்க. ஆனால் முன்னாடி பக்கம் கொடுத்துருக்க பாருங்க, 1 2 4 5 7 8 9 12 இந்த இடத்துல ஜனகால லக்னத்துக்கும் சந்திரனுடைய லக்னத்துக்கும் கனெக்டிவிட்டி ஆகும். அதாவது இந்த சந்திரா லக்னத்துக்கு அல்லது லக்னத்துக்கு இந்த அபஜயஸ்தானம்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய நூல்கள் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மாதேஸ்வரன்ட்டு நம்ம ஆத்தூர் இருக்கா தெரியுங்களா, அவருடைய கான்செப்ட் தான் இதுங்க. அவர் சொன்னக்கூடிய விஷயத்த பெரும்பான்மையான ஜோதிடர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 1 3 7 எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னா, எங்கள் குருஜி தான் சொன்னது. யாரும் சொல்லாத விஷயத்தையும் எங்கள் குருஜி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த இதில் எப்படி ஆச்சு, அதாவது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் இந்த பொண்ணு ருதுவான கிழமை எதுங்க, ஞாயிறு. சூரியன் புத்திங்க, சூரியன் புத்திங்க. சரிங்களா. அப்போ சூரியன் புத்திங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வச்சு, அப்போ பிறந்த கிழமைக்கும் புத்திக்கும் அல்லது திசாவுக்கும் அதில் எது வலிமையாக இருக்குதோ, ஒரு இதில் வியாழக்கிழமை வந்து பார்த்தோம், உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை குரு பார்த்தாரு, அதனால் வியாழக்கிழமை பார்த்தோம். அப்போ இதுக்கெல்லாம் இங்கே சம்மந்தம் பெறாங்கிற விஷயத்த சொல்கிறோங்க. சரி, அதுக்கடுத்ததான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேங்க. அதாவது நம்ம பிறப்பு நேரன்றது துல்லியமானது. பெருசாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம் சொல்லுவாங்களே தவிர பெரிய வித்தியாசங்கள் நமக்கு காமிக்க மாட்டாங்க இந்த பிறப்பு நேரத்தை. ஆனால் இந்த ருது நேரங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான நேரமாக யாரும் கணக்கிட முடியாது. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கிறத பொறுத்து தான் நம்ம லக்னத்தை முடிவு பண்ணுறோம். இந்த ருது ஜாதகத்தை வச்சுட்டு நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கிடைக்கலன்னா நான் பிரச்சனை பார்க்குறவங்க அது மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர ஒரு தீர்மானமான ஒரு ஜாதகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஐயாவுடைய கருத்து. ஏன்னா சரியான நேரத்தை அங்கே சொல்ல முடியலைங்கிறதுனால தீர்மானமாக சொல்லாதீங்க. அந்த ருது நேரத்தை வச்சுட்டு அந்த பெண் இப்படி இருப்பாள் அப்படி இருப்பாள், செவ்வாய்க்கிழமை பிறந்ததுன்னா அமங்களே ருதானா இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொதுவான விஷயத்தை பேசாதீங்க. ஏன்னா நம்மளுக்கும் பொண்ணு பசங்களாம் இருக்காங்களே, பேரன் பேத்தி இருக்காங்களேங்க, அதனால் பொது வழியில் அது மாதிரியெல்லாம் பேசாமல் ஜன்ன காலத்தில் எப்படி இருக்குதோ அதை மேக்சிமம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் எப்படி தான் இருந்தாலும் சரிங்க, நம்ம பிறக்கும்போது எல்லாருமே நல்லவர் தான் சொல்கிறாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் இப்போ சொல்கிறோம். வளர வளர தான் நம்மளுடைய நல்லது கெட்டதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம நல்லவனாவோ கெட்டவனாவோ மாறுறோங்கிறது. அப்போ இந்த நல்ல கெட்டவனாக மாறி கெட்ட விஷயத்தை நிறைய செஞ்சு வச்சு அதுக்கான பாவங்கள்லாம் பண்ணி வச்சுக்கிறோம்னா அடுத்த ஜென்மாவில் அல்லது இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளேயே அதுக்கான பாவங்கள் அனுபவிக்கிறோம் இல்லைங்க. அப்போ என்னதான் ஜன்ன காலத்தில் ஒரு கிரகம், அப்போது அந்த விதியை யார் முடிவு பண்ணிக்கிறாங்க? நாம் தானே முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்து பிறக்கிறது நம்ம எப்படி பிறகு நாம தான் முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஜென்மாவில் நம்ம எப்படி பாவம் பண்ண போகிறோம் அப்படி விஷயம் நாம தான் முடிவு. அப்போ நான் புண்ணியம் பண்ணலாம்ல, நடக்கலாம்ல. அப்போ கிரகங்கள் அப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கடுமையாக இருந்தாலும் வரக்கூடிய அன்பர்கள்கிட்ட இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுங்க அப்படி விஷயத்தை அங்கே சொல்லுங்கள். இப்போ செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறாங்க, அதையே கோவப்படக்கூடிய ஒரு நபர், இந்த பையன் பயங்கரமாக கோவப்படுவாங்க, இந்த புள்ள பயங்கரமாக கோவப்படுவாங்க, 100% கோவப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்? ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த பொண்ணு நல்லா சாமி கும்பிடுங்க நம்ம சொல்லணும். எக்ஸ்ட்ராவா கோயில் நல்லா முருகன் நல்லா கும்பிடுவாங்க, உண்மைதானது. முருகன் கும்பிடுவாங்கல்ல, இல்லை சிவனை கும்பிடுவாங்கல்ல,
கும்பிடுங்க. அப்போ சாமி கும்பிட என்னாச்சு, அது கோபம் என்னாகுங்க? அப்படி சொல்லுங்க. மாமனார் மாமி மதிக்கிறான் நிறைய சொல்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி சொல்லணுன்னா அந்த பலன் அப்படியே நம்மளுக்கு மாறுபடும். அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுனால ஒரு புண்ணியம், அமைதியாக இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த கோபதாபங்கள்லாம் குறையக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்கல்ல. சரிங்களா? இப்படி நம்ம சொல்லும்போது சொல்லலாம். சரி, ருதுஜாதத்தில் வேறு ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கா இப்போ செஞ்சதில்? அப்போ அதான் சொன்னேன், அதை முக்கியம். ருதுஜாதத்துக்கு லக்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலையே. ருது லக்னத்தை உங்களால் சரியாக சொல்ல முடியாதுங்கிறத போட்டு ட்ரெஸ் வச்சு தான் நீ லக்னத்தை முடிவு பண்ணுறீங்க. ருதுஜாதகம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. பிறந்த கால ஜாதகத்தை கொடுக்கணும். பிறந்த கால ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க. ருது லக்னம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பலன் சொல்லலாங்கம்மா. 4 செவ்வாய் 2 செவ்வாய்ன்னு நம்ம சொல்லுவோங்க. ருது லக்னம் எதுவுமே தெரியல நம்மளுக்கு. அவன் கொடுக்குற நேரத்தில் நம்ம லக்னமாக போடுறோம். அப்போ அதை வச்சு நான் முழுசாக பலன் எடுக்கிறது. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லணும், ஒருவேளை தெரிஞ்சிச்சு அக்யூரேட்டாக இந்த செகண்ட் தான் தெரிஞ்சதுனாலும் அப்போ நீங்கள் ஜன்ன காலத்தில் எடுத்துக்கோங்க. ருது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அதிக பாவங்கள் இருக்குன்னு தப்பாக போயிடுவாங்கலாம் சொல்லாதீங்க. அப்போ அதுக்கு எப்படி மாதிரி சொல்லணும் அதை சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தரும் நடந்துக்கக்கூடிய விதத்தை பொறுத்து எல்லாமே மாறும். இது உண்மை தானே? ஒரு நோயாளி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் நான் பார்க்குறோம், தினம் இப்படி ஆகிட்டீங்க, இப்படி நினச்சி போயிட்டீங்க, எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இப்படி தான் படுத்தாரு, அதை பார்த்து 4 நாள் அடுத்து வீட்டுக்கு வந்து செத்து போயிட்டாருங்க இப்படின்னு சொன்னால் அவர் அங்கேருந்து நல்லபடியாக வருவாரா? எப்படி வருவார்? போய் அதே ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்குறேன் நம்ம அங்கே கேள்விப்பட்டது என்னமோ வேறு மாதிரி கேள்விப்பட்டு இங்கே பார்த்தா நான் ஜம்முன்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் படுத்துட்டு காலமாக டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு பேசுனா அவர் எப்படி பேசுவார் அடுத்தது? அப்போது நம்ம பேசுகிற விதத்தில் இருக்குதுல்ல, பார்க்குற விதத்தில் இருக்குது. அப்போ அது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஆமாம், பாசிட்டிவாக பண்ணுங்க. சாதகமானாங்க அவங்க நல்லபடியாக நடக்கிற மாதிரியான சாதகமாக யூகிச்சு சொல்லுங்க. அவங்களுக்கு சாதகமாக வேண்டாங்க. கெட்ட வழிக்கு போகிறாங்கன்னா அதை நீங்கள் வேறு மாதிரி மாற்றி விடுங்க. மாற்றி பாலிஷாக சொல்லுங்கள். சரிங்க. வாய்ப்பளித்த அனைத்து